ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஒர்க் பண்றீங்க. ஜிவியோட மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு முன்னாடி பண்ண படங்கள்ல சில மெலடிஸ் ரொம்ப அழகா போட்டிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு புது வகையான வேற ஒரு ஈர்ப்பு இருக்கு அந்த இசையில. ஸோ நான் இந்த படம் பண்ணும் பொழுதே முதல்ல வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். இது வரைக்கும் எனக்கு வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸே பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணி கொடுத்த பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. பட் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டரா நம்ம அந்த இதுல இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதுல எனக்கு தெரிஞ்சது ஜிவி பிரகாஷ். அவர்கிட்ட வந்து நான் போகும்போதே சொல்லிட்டேன், எனக்கு இது வரைக்கும் நீங்க போடாத, இது வரைக்கும் நீங்க பண்ணாத வேற ஒரு வெரைட்டியான ஆல்பம் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும் அப்படின்னு நல்லா கோஆபரேட் பண்ணாரு. நல்லபடியா ஒரு 4 சாங் போட்டு கொடுத்திருக்காரு. அந்த சாங்கை கேட்ட உடனே எனக்கு ஒரு சேலஞ்ச் தோணுச்சு. இந்த படத்தை நம்ம வித்தியாசமா ஷூட் பண்ணணும். இந்த பாடல்கள் அத்தனையும் ஆக்சுவலி ஃபேஸ்புக் ஓபன் பண்ணணும் ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்குக்கு மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கோம். 70-80 லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கோம். அந்த பாட்டு ஃபுல்லாவே சிஜி. ஒரு வேற ஒரு உலகம். ஒரு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ரேஷன் கார்டு மாதிரி ஆயிடுச்சு ஃபேஸ்புக்ல இல்லாத நண்பர்களே இல்ல. சோ அப்படின்றப்ப ஃபேஸ்புக் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. அதை கனெக்ட் பண்ணி ஒரு சாங் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அத அவரும் சரி மதன் கார்கி எழுதினாரு. மதன் கார்கியும் வந்து நல்ல வரிகளை செலக்ட் பண்ணி போட்டாரு. சோ அதை வந்து ரொம்ப டிஃபரெண்டா ஷூட் பண்ணிருக்கேன். ரொம்ப சேலஞ்சிங்கான பாட்டு அது நல்லா எடுத்திருக்கேன். அதே மாதிரி மத்த பாடல்கள் ஜிவி பிரகாஷ் ஒர்க் பண்ணது வந்து ஒரு இனிமையான அனுபவம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 4 பாடல்களுமே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. இந்த ஜேகே என்னும் நண்பனின் வாழ்க்கையை பத்தி தொடர்ந்து பேசலாம். முதல்ல ஒரு காலர் புதுக்கோட்டையில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். சேரன் சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். பேசுங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள் சார். நன்றி, உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். நீங்க எடுத்த படத்துல ஒரு படத்துல பணம் மட்டும் வாழ்க்கையான ஒரு பாட்டு வந்துச்சு இல்ல? சொல்ல மறந்த கதை. அது நான் எடுக்கல, அதே படம் தான் சார். அந்த பாட்டு மட்டும் என் லைஃப் ரொம்ப பாத்து சார். ஆனா பணம் தானே வாழ்க்கை. பணம் இல்லாட்டி யாரும் மதிக்க மாட்டாங்களே. அது உண்மை சார். ஆமா, அப்ப அதுக்காக ஓடி நாயா பேய அலைய வேண்டி இருக்க. அதான் சார், அதான் சார் வாழ்க்கையே இப்ப இருக்கு சார். சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பணம் தானே சார் வாழ்க்கையா இருக்கு. ஆமா, அந்த பணத்தை சம்பாதிக்கணும். ஆனா பணத்தை பின்னாடியே ஓடிடக்கூடாது. அதுக்குள்ள போய் நம்மளை இழந்துட்டோம்னா அப்புறம் நம்மளை மீட்கிறது கஷ்டம். சோ பணம் வந்து நம்ம பாக்கெட்ல வச்சு செலவழிக்கணும். நம்ம போய் பணத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அதை நம்மள செலவழிக்க கூடாது. சரியா? பணம் இருக்கணும், பணம் வேணும். இருந்தாலும் நீங்க உங்க குடும்பத்தையும் உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க இந்த படம் வந்தா பாருங்க. நீங்க என்னோட படம் எல்லாம் பாப்பீங்களா? சொல்லுங்க நீலகண்டன். ஓகே, தேங்க்யூ நீலகண்டன் கால் பண்ணதுக்கு. அடுத்தது இன்னொரு காலர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஜெய்சங்கர் சார். வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க ஜெய்சங்கர். வணக்கம் சார். சொல்லுங்க ஜெய்சங்கர், என்ன கேள்வி கேளுங்க. கம்மி பண்ணிட்டு பேசுங்க ஜெய்சங்கர். சொல்லுங்க ஜெய்சங்கர். நீங்க உங்க படங்கள் எல்லா படத்தையும் நல்லா நாங்க பாத்துருக்கோம். சரி, ரொம்ப திருப்திகரமான ஆக்டிங், நல்ல கதை, டைரக்ஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி. இப்போ லாஸ்டா வந்து சென்னையில் ஒரு நாள் அந்த படத்துல நடிப்போம். ரொம்ப இம்ப்ரூவேஷன் நல்லா இருந்தது அந்த நடிப்பு. அந்த லாஸ்ட்ல அந்த வண்டி ஓட்டுற அந்த சீன் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. என்ன நீங்க எல்லாரும் எனக்கு நடிக்க தெரியலன்னு சொல்றாங்க, நடிக்க வேணான்னு சொல்றாங்க என்னைய. இல்ல சார், நீங்க லஞ்சம் வாங்கிட்டு அந்த சீன் வந்து நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணிருப்பீங்க. அப்படியா? சரி, சந்தோஷம். உங்க நடிப்புக்கு குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். இந்த சொல்ல மாட்ட கதையில இல்லாத நடிப்பா. சரி, ரொம்ப நன்றி. நீங்க தீபாவளி கொண்டாடுனீங்களா? பாத்து சார். சார் அப்புறம் இந்த ஜேகே நாங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க பயன்படுத்தின என்ன சார் பண்ணோம்? ஜேகே கொண்டாடணும் சார். கேக்குறீங்களா? ஆமா ஆமா. ஓ, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நான் வேலை செய்யறேன். இது வந்து மாணவர்களுக்கு மட்டும்தான். இது வந்து நீங்க வந்து வேலை செஞ்சீங்கன்னா சாரி, நீங்க இதுல கலந்துக்க முடியாது. இது மாணவர்களுக்கு மட்டும்தான். உங்க தம்பியோ இல்ல உங்க வீட்லயோ யாராவது மாணவர்கள் இருந்தா அவங்க காலேஜில் போய் நோட்டீஸ் போர்டுல பார்க்க சொல்லுங்க. அந்த நோட்டீஸ் போர்டுல நம்மளோட ப்ரௌசரும் நம்மளோட போஸ்டரும் இருக்கும். அவங்கள வந்து நீங்க வந்து அந்த முறைப்படி அதுல என்ன டீடைல் இருக்கோ அப்படி எழுதி அப்ளை பண்ண சொல்லுங்க. 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி ஜெய்சங்கர். கண்டிப்பா உங்களோட குடும்பத்துல யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நம்பர் இந்த காம்படிஷன்ல. இந்த ஜேகேன்ற தலைப்பே வந்து ஒரு பஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஜேகேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. ஆனா இத பத்தி நம்ம செலிபிரிட்டிஸ் என்ன முதல்ல சொல்லிருக்காங்க. நிறைய பெரிய ஆட்கள் வந்து இந்த ஜேகேக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு யூகிச்சிருக்காங்க. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம்.